ட்ரெண்டிங்கான மாங்காய் மல்லி சாதம் செய்யலாம் வாங்க. வெல்கம் டு 3 ரோசஸ் ஃபார் எவர். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த மாங்காய் சீசனில் லஞ்ச் பாக்ஸுக்கு பர்ஃபெக்டான இந்த வெரைட்டி ரைஸை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு மாங்காயை வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு கிரேட்டரில் நல்லா ஃபைனாக துருவி எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு துருவின மாங்காய் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கப் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே கொத்தமல்லி சாதம் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்சரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வேர்க்கடலை, முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம திக்காக இந்த மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துடுங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருந்த மாங்காயை சேர்த்துட்டு மாங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இது ரெடி ஆயிட்டு இருக்க இந்த கேப்ல நம்ம சாதத்தை உதிரா வடிச்சு ஒரு தட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு ரெடியா வச்சிடுங்க. இப்போ நான் இந்த ரெசிபிக்கு காலிஃப்ளவர் 65 சைட் டிஷ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியை சூடு பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கட் பண்ண காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இப்போது அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு இதுக்கு தேவையான மேல் மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ரெடிமேட் பஜ்ஜி மிக்ஸ் தான் சேர்க்குறேன். தேவையான அளவு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வெரைட்டி ரைஸ்க்கு உருளைக்கிழங்கு, எக் ஃப்ரை இல்லைன்னா அப்பளம் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறம்
சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பேட்ச் பை பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சிருந்த சாதமும் ரெடி. இப்போ நம்மளோட மாங்காய் மல்லி மிக்சரை இதில் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் சீசன்ல கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.